நான் கேட்டது சத்யா வீட்டுக்கு. அவங்களும் நம்ம சம்பந்தி தானே? எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு அவனு உனக்கு கட்டாயம் இல்ல. நீ சௌமியா கல்யாணத்துக்கு யார் யார் வரணும்னு நான் முடிவு பண்ணணும், அவங்களுக்கு எல்லாருக்கும் வச்சாச்சு. அவங்க மட்டும் வந்து ஆசீர்வாதம் பண்ண. அது சத்யா கதிரு கால் பண்றான். சொல்றா கதிரு, டெல்லிக்கு போயிட்டியா? நல்லது நடக்காம தள்ளி போகுதுன்னா அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் பேபி. அது இன்னொரு நல்லதுக்காக கூட இருக்கலாம். இப்போ கதிரோட லட்சியம் வேணா தள்ளி போயிருக்கலாம், ஆனா அத அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கு உதவி பண்றதா கூட இருக்கலாம்ல. இப்ப நாம தான் அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணி ஆகணும். என்ன பண்ண போறோம்? நமக்கு முக்கியமான 3 வேலை இருக்குது. அந்த 3 வேலையும் இன்னையே முடிச்சாகணும். 3 வேலையா? என்ன வேலை? எங்க போறோம்? சொல்றேன் அமல் பேபி, நீ கிளம்பு. தினேஷ் கூட நடக்க போற கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா கதிர்க்கு சௌமியாக்கு நாளைக்கு கல்யாணம் சொல்றீங்க. எப்படி பண்ண போறோம், என்ன பண்ண போறோம்லாம் தெரியல அமல் பேபி. ஆனா கண்டிப்பா கதிருக்கும் சௌமியாவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துல கதிரோட அம்மாவும் தங்கச்சி இருக்கணும்ல. அதுக்குதான் கதிரோட அம்மாவுக்கு பத்திரிக்கை வைக்க போறோம். கதிரோட வீட்டுக்கு போ. கதிர் வருது எதுக்கு அவங்க வீட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நான் கேட்பேன். இது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நீங்க சொல்வீங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்களோ அதை பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணியே பாத்துக்கிறேன். ஓகே ஓகேலாம் இருக்கட்டும், முதல்ல கதிருக்கு பிளைட் டிக்கெட்டை புக் பண்ணி உடனே அனுப்பு. ம் புக் பண்ணிட்டேன். சூப்பர். அக்கா, நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன்க்கா. எல்லா விஷயமா உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள வந்து கூப்பிடுறாங்கன்னா அதுக்கு நிச்சயமா நம்ம மரியாதை கொடுக்கணுமா? சரி, நாங்க இப்போ வரோம். கல்யாணம் நாளைக்குங்கிறதுனால நிறைய வேலை இருக்குது. கண்டிப்பா 2 பேரும் நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துருங்க. சரிம்மா. கண்டிப்பா வந்துடும். வந்துருமா? வரமா? சரிம்மா. வரங்க. புரிதா? சூப்பருங்க, எக்ஸலென்ட் ஐடியாங்க. இந்த பிளான் கன்ஃபார்மா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இந்த பிளான நம்ம சொதப்பாம பாத்துக்கணுங்க. அது உன் கையில தான் இருக்குது. என்னது? என் கையிலயா? என்னங்க சொல்றீங்க? நான் இப்ப சொன்னத நீ தான் பண்ணி ஆகணும். நானா? அதை செய்யறதுக்கு இப்ப வேற ஆள் இல்ல, நீ தான் செஞ்சாகணும் பேபி. சரி, நீ கார் ஒரு ஓரமா நிறுத்து. இந்தா, இந்த
போன்ல புதுசா ஒரு சிம் வாங்கி போட்டு வச்சுக்கிறேன். இதுல பேசு. ம். இப்ப நம்ம எந்த குரல்ல பேசினா அவன் நம்புவான்? இப்படி பேசினா ஓகேவா இல்ல அப்படி? யோசிக்கலாம், நமக்கு டைம் இல்ல அவள் பேபி. போன் பண்ணி நான் சொன்ன மாதிரி அவனாண்ட பேசு. ம்? ம். ம். இல்ல கேட்டேன் ஒரு ஜெனரல் நாலேஜ் கேட்டேன். ஓகே பை பிரதர், ஹேவ் எ நைஸ் டே. எவ்வளவு சரக்கு வேணும் உங்களுக்கு? குட், வெரி குட். இப்படி கேக்குறத விட்டுட்டு இன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. பட் இந்த பிசினஸ்க்கு நீங்க சாரி நாம இப்படிதான் சேஃப்டியா இருக்கணும். தப்பு இல்ல. இப்போதைக்கு எனக்கு 1 crore சரக்கு இருந்தா போதும். 1 crore? அதை வச்சு நான் 2 days மேனேஜ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் கப்பல்ல வருது, நான் பாத்துக்கிறேன். என்ன டீல் ஓகேவா? ஹலோ, நீங்க கேட்ட 25 lakhs எக்ஸ்ட்ரா கொடுக்கறேன். ஆனா எனக்கு சரக்கு இமிடியேட்டா வேணும். ஓகே, எங்க வரணும்? 1 second. எங்க இவனாங்க டக்குன்னு எங்க வரணும்னு கேக்குறான்? நான் சொல்றேன்னு சொல்லு. ஹலோ, இன்னும் 5 minutesல நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். ஓகே, ஹேவ் எ நைஸ் டே buddy. பை. அப்பா, ஏங்க எப்படியே வரேன்னு சொல்லிட்டாங்க. சரக்கு எங்க? சரக்கு ஒரிஜினலா? இந்த டவுட்டே உங்களுக்கு வேணாம். ஏங்க ப்ரௌன் சுகர். என்னடா தம்பி, பயங்கர சாக்காயிட்ட போல இது. ஏண்டா இப்படி ஒரு கேவலமான இல்லீகல் பிசினஸ் பண்ற உனக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா? இப்ப நீ பேசினது, போதையில நீ பண்ணது எல்லாத்தையும் இந்த பென் கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இது போதும் உன் கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு. வச்சுக்கிட்டு யாராவது இந்த நேரத்துல இந்த மாதிரி இல்லீகல் பிசினஸ் பண்ணுவாங்களாடா? இல்லப்பா, பிளான் பண்ணி 25 lakhs அதிகமா தரேன்னு சொல்லி ஏமாத்தி என்னை இங்க வர வச்சுட்டாங்கப்பா. இவங்களை சும்மாவே விடக்கூடாதுப்பா. அது எப்படி சும்மா விடுறது? வீட்ல நீ தனியா போய் போன்ல பேசும்போதே எனக்கு டவுட் வந்துருச்சு. அதான் அதுக்கான ஏற்பாட்டோட வந்து. ஓ, கொஞ்சம் இருமா.
சண்டை போடுறதுக்கு தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க கூட சண்டை போடு. டேய் இதோ வந்துட்டானுங்க. இவங்க கூட சண்டை போடு. டேய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவங்க 2 பேரோட கை கால உடைங்கடா. ஏங்க பாத்து புடிங்க. ரெடி பேபி புடி. எஸ். என்னடா குண்டா என்ன பண்ணுவ? பெண் வேணுமா? பெண் வேணுமா? அங்க வாங்கிக்கோ. ஏங்க வாங்க என்ன புடிங்க. என்னங்க நீங்க அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க? டேய் குண்டா குடுத்துறா. இந்த பாரு பாரு அது என்ன? எங்க புடிங்க. வாடா. வரட்டா? வா. பாய். டேய் மொட்டை எந்திரா. வாடா. போச்சுங்க. இருந்த ஒரு எவிடன்ஸ் போச்சு. ஒரு மாதிரி கூசுதுங்க. பொண்டாட்டி தானே உத்தரம் கொடுக்குறான். கூசுனா தப்பு இல்ல. தப்பு இல்லையா? நீங்க சொன்ன சரியாதான் இருக்கும். சௌமியா, இது உனக்கு சூப்பரா இருக்கும். ஏய், இத பாரு எப்படி இருக்குன்னு. இது இருக்கட்டும். அனிதா, இத போட்டு விடுமா? கொடுங்க. இது நல்லா இருக்குல்ல? இங்க காமி. வசந்தி, செல்வி, இங்க வாங்க. டேய் குடுறா. இந்தாமா, இந்தா. அவ வராம இருக்கிறது தான் நல்லது. இல்ல, பிரபுவும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறானே சித்தப்பா. வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? அவனா தானே அந்த டிசிஷன் எடுத்திருக்கான்.
ரவுடி பேபி, ஐ எம் சாரி. ஆக்சுவலி நான் வேற ஏதோ. வா அமல் பேபி, இனி இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சூப்பர் ரவுடி பேபி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் அவனை சித்தப்பட்டு போய் சாரி கேட்டு நான் இந்த கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிடுவா. இவன மொக்க ஐடியாவா இருக்குல்ல? தெரிஞ்சிருந்தா சரிதான். தேங்க்யூ. இப்ப என்னங்க பண்றது? ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் கழிச்சு விட்டு வந்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னு என்னான்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? நான் சௌமியா கல்யாணத்துக்கு வர போறது இல்லடா. என்னடா சொல்ற? கல்யாணத்துக்கு வரமாட்டியா? ஏண்டா, இது நம்ம தங்கச்சி கல்யாணம்டா. நீ இல்லாம எப்படிடா? போட்டணும். சித்தப்பா சத்யாவை இன்சல்ட் பண்ற மாதிரி எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல. அதான் எமோஷன் ஆகி சித்தப்பாட்ட கல்யாணத்துக்கு வர முடியாது சொல்லிட்டேன். கண்டுபிடிச்சிட்டான்னு நினைச்சேன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன ப்ராப்ளம்னே தெரியல. சிஸ்டரோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம சித்தப்பா இப்படிதான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவன் வேற லெவல்ல பொங்குறான். இவன் தான் நம்ம பிளானுக்கு பர்ஃபெக்ட்டா சூட் ஆவான். சரி விடு, என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு புரியும். நல்லா புரியும். நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு போகலனா நான் மட்டும் எதுக்குடா போகணும்? நான் முடிவு பண்ணிட்டேன். நானும் கல்யாணத்துக்கு போகல. என்னடா சொல்ற? நான் உன்னை வர சொன்னதே கண்டிப்பா நீ இந்த கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்றதுக்கு தான்டா. டேய், நீ இல்லாத கல்யாணத்துக்கு நான் ஏன்டா போனோம்? மாப்பிள, உன்னை தாண்டி எனக்கு வேற யாரும் முக்கியம். இதோ பாரு, எனக்கு பதிலா நீ தான் சௌமியாக்கு அன்னஸ்தானத்துல இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். உனக்கு பதிலா அன்னஸ்தானத்திலயா? மாப்பிள, நீ என்ன இங்க வச்சிருக்க? நினைச்ச பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கூப்பிட்டா இவன் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல வர சூனியக்கார கிளவி மாதிரியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அநேகமா அதுலயே செட்டில் ஆயிடுவான் போல இருக்கு. இதெல்லாம் விளங்குமா? ஐயோ, டிஆர்பியை குறைச்சிருவானோ? நான் முன்னாடி நடத்துறேன் மாப்பிள. பைத்தியமாச்சே, இது இப்ப வந்தது. நம்ம நிம்மதியா இருந்தோம். என்னாச்சு இந்த லூசுக்கு? தப்பான ஆள்கிட்ட தப்பான ஐடியாவை சொல்லிட்டோம். இது விளங்கவே விளங்காது. அவள் பேபி, அது என்னத்துக்கு அப்படி? அது போதும். நீ சொல்றல சத்யா, நாளைக்கு பாரு சும்மா கில்லி மாதிரி வந்து வேலையை காட்டுறோம். டேய், ஏதாவது சொதப்புனீங்க சா வச்சிருவேண்டா. என்ன சத்யா, எவ்வளவு பெரிய முக்கியமான வேலையை எங்களை நம்பி கொடுத்துருக்க, அதுல போய் நாங்க சொதப்போமா? நீ கல்யாணம் நிறுத்துன்னு சொன்னது எனக்கு செம சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு மட்டும் நீ பாக்குறேன். நாளைக்கு கரெக்ட் ஆயிட்டு வந்துருங்க. சரி சத்யா. அப்படிதான் உனக்கு தெரியும். ஆனா எல்லா வேலையும் நந்தினேதான் இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்கா? நீ என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா பாக்குறப்ப இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சொல்லு. அது நடுகிறப்ப பார்த்தாதான் சஸ்பென்ஸாவும் த்ரில்லாவும் இருக்கும். எல்லாத்தையும் முதல்லயே டயலாகா சொல்லிட்டா சீனா வரப்ப போர் அடிச்சிரும். நீங்க இதுவரைக்கும் எதுவும் செஞ்சதில்ல, இனிமேலும் என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்ல. ஒருவேளை தினேஷ் என் கழுத்துல தாலி கட்டுறேன்னு
நிர்மலா நிர்மலா இதோ வந்துட்டேங்க. சீக்கிரம் வாமா. சொல்லுங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க நாமளே லேட்டா போனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? இல்லங்க, இதோ இப்ப கிளம்பிடலாம். ஒரு 5 நிமிஷங்க, இப்ப எல்லாரும் ரெடி ஆகி வந்துருவாங்க. சரவணா, நீ கார் டிக்கி ஓபன் பண்ண. நீங்க எல்லா திங்ஸும் கொண்டு போய் வைங்க. போங்க போங்க. வாங்க, எல்லாம் போக போக சரியாயிடும். நீ வேற என்ன அட்வைஸ் பண்றன்ற பேர்ல சாவடிக்கிற. அது வேற ஒண்ணும் இல்ல. நீ வீட்ல இருந்தேன்னா உனக்கு எல்லாமே தெரியும். நீ அப்பப்ப கெஸ்ட் அப்பியரன்ஸ்மா வந்துட்டு போறியா? அதான் வீட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி சரி, கல்யாணத்துக்கு லேட் ஆகுதே, நீ முதல்ல கிளம்பு. நாங்க ஒண்ணும் வரல. சரிப்பா, சந்தோஷம். என்னடி இவன் என்ன மட்டும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் சொல்றான்? ஆமா, நானாவது அப்பப்ப வந்து போறேன். நீங்க எப்பவாவது தானே வரீங்க. அப்ப கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். ரொம்ப தப்பான இடத்துல நீதி கட்டு வந்துட்டோமா. வாங்க போலாம். தலையெழு. அண்ணா, அண்ணி, நான் கிளம்புறேன் அண்ணி. சௌமியா அந்த குப்பத்து கூட பேச வரா. அவளை நம்ம பேசவே விடக்கூடாது. நான் போய் கூட்டிட்டு வரேன். நான் கிளம்புறேன் சௌமியா. டைம் ஆச்சு, வா. எது பேசுறதா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சு வந்து பேசிக்கலாம். இவங்க 2 பேரும் வீட்ல தான் இருப்பாங்க, எங்கேயும் போயிட மாட்டாங்க. வா. எதுக்குமா இவ்வளவு லேட் பண்றீங்க? ஐயோ, ஏங்க டென்ஷன் ஆவறீங்க? கல்யாண பொண்ணுல ரெடி ஆகி வரவேணாமா? மாப்பிள்ளை வீட்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க, இதோ சித்தப்பா. ஆமா, இதோ வந்தாச்சு. சௌமியா ரெடி ஆயிட்டா. சௌமியா கிளம்பலாங்க. போலாம். வா, போல வாங்க. போமா. ஏதோ பிளான் பண்ணிருக்கேன்னீங்களே, அது இப்பயாச்சும் சொல்லுங்க. வா, சொல்றேன். பசிதான் எடுத்துருச்சு. சுத்தமா பெட்ரோல் இல்லையே. இப்ப நான் எப்படி போக போறேனே தெரியலையே. என்ன பண்றது? பேசாம கால் டாக்ஸில போலாமா? வேணாம், நம்ம காலே நமக்கு டாக்ஸி தான், நடந்தே போவோம். கால் வேற உடைஞ்சிருக்கு. பரவாயில்ல, நம்ம தங்கச்சிக்காக உடைஞ்ச காலை நொண்டிக்கிட்டே போவோம். போவோம். சாந்தி, உனக்கு ஏத்த மாதிரி சந்தோஷ் சதீஷ் வருவா, அவங்க கூட ஓடி போயிரு. நான் வரேன். ஐயா, மண்டப பக்கத்துலன்னு சொன்னானுங்க. சௌமியா, அண்ணன் நடந்தே வந்துடுறேன். ஐயா, என்ன பண்ணாலும் உள்ள விட மாட்டேங்கிறான். யோ, இல்ல உள்ள விட கூட சொன்னது யார்? யா முதல்ல அவங்களை காட்டியா? அதோ அங்க நிக்கிறாங்களே, அந்த மேடம் தாயா. யாரு? அங்க பாத்தியா, அவங்கதான். ஒரு மினி பேரலுக்கு புடவை கட்ட மாதிரியே இருக்காங்களே, அவங்களா? அட ஆமா ஐயா. யோ, அவங்க அனிதா அக்காயா? அனிதா அக்கா, அனிதா அக்கா. ஆமாமா, நான் தான் சொல்லிட்டு இருக்கல, அங்க என்ன பாக்குறீங்க? அக்கா, யார கூப்பிடுறாங்க? இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. அக்கா, அனிதா அக்கா. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். யோ மாமா, ஒழுங்கா வரவேற்று நான் தான். சொல்லுங்க. ஏமா அம்மா, கொள்ள போதும்மா. அப்படி இருந்தும் பிரபு உன்னை எதுக்கு கூட வச்சிருக்கான்னு உனக்கு தெரியல?
உள்ள டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கு. போ போய் கட்டிக்க போ. அக்கா நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் உன் அடிமை புருஷன்கிட்ட வச்சுக்க. நான் இங்கதான் இருப்பேன். ஏன்னா மாப்பிள்ளை இந்த கல்யாணத்தை என்ன முன்ன நின்னு நடத்த சொல்லியிருக்கான். என்னம்மா இப்படி போய் சொல்றான்? நீ ஒரு ஆளுன்னு உன்ன முன்ன நின்னு நடத்த சொன்னானா? ஆமா. சரி சரி நின்னு தொலை. தேங்க் யூ. அப்புறமா சொல்லுங்க மேடம். ஓசியா கல்யாணத்துக்கு கொடுத்தாங்க. தெரியுது. இது யாரு கொடுத்தா? யாரு கொடுக்கல, காசு கொடுத்து வாங்கினது. என்னமோ இங்க பாருங்க, எதா இருந்தாலும் அவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. அவன் லூசு மாதிரி ஏதாவது பண்ணுவான். சரியா? ஓகே மேடம். உனக்கு என்னமா சரிங்க மேடம். போடுறாங்கன்னு சொன்னா உடனே கிளம்பி வந்துருவீங்களா? சரி, உங்களெல்லாம் யார் கூப்பிட்டா? எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க தம்பி பிரபு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டதால தான் நாங்க இங்க வந்தோம். பத்திரிக்கை வேணும்னா பாருங்க. அவனே இந்த கல்யாணத்துக்கு வரல, நீங்க என்னடானா அவன் வெச்ச பத்திரிக்கைய தூக்கிட்டு வந்துட்டீங்க. ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போயிடுங்க. அக்கா ஏன்க்கா இப்படி பண்ற? நீ பேசாம இருடா. இப்படி எல்லாம் சொன்னா நீங்க போக மாட்டீங்க. செக்யூரிட்டி, Come on, come on, come on. Get on the floor, pump it up with the big boy. On the floor, here we give you more and more. Yeah, come on, come on, come on. Come on, come on, come on. Get on the floor, pump it up with the big boy. On the floor, here we give you more and more. Yeah, come on, come on, come on. பார்பி. எஸ் டார்லிங். ஏதோ மண்டபம்னு சொன்னாங்க, எங்க காணோம்? டார்லிங், இந்த சிங்கப்பூர் சிங்கார வேலை பேரனுக்கு கல்யாணம். இந்த மண்டபம் என்னடானா நல்ல மண் குடிசை மாதிரி இருக்கு. இந்த தடி பையன் குமாரவேலனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கம்மா, அந்த கிழவ ரொம்ப ஓவரா பண்றோமா. வேற வழி இல்ல, கொஞ்சம் பொறுத்துதான் ஆகணும். எது பண்ணாலும் வாயை மூடிக்கிட்டு சும்மாவே இரு. சரிம்மா, நீ சொல்லிட்டல. அங்க என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா, நத்திங். சரி, அந்த தடிமாடு குமாரவேலன் வந்துட்டானா? உள்ளதான் இருக்காருங்கய்யா. உள்ளதான் இருக்கானா? நல்ல அந்த பிச்சைக்கார ஃபேமிலி கிட்ட சம்பந்தம் பண்ணதுக்கு முதுகுல இந்த குச்சால 4 தட்டு தட்டணும் பார்பி. என்ன கேள்விப்பட்டீங்க? கல்யாண பொண்ணுக்கும் அவளுக்கு டியூஷன் எடுத்த பையனுக்கும் ஏதோ அதுன்னு சொன்னாங்க. அது ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணு இல்ல. ஆக்சுவலி என் தம்பி இவங்களுக்கு பத்திரிக்கை வச்சது எனக்கு தெரியவே தெரியாது. ஏங்க, என் தம்பி பத்திரிக்கை வச்சிருக்கான்னு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா முன்னாடியே சொன்னாங்களேக்கா. நீங்க உள்ள போங்க, உள்ள போங்க. நீங்க உள்ள போங்க, வழி விடுங்க மாமா. வாங்க வாங்க, சட்டையே ஓசிதானே. உள்ள இப்ப ஒரு பெருசு போச்சுல்ல. யாருக்கா உங்களை குப்பன்னு சொன்னாரே அந்த பெருசா? சரிங்க பாரு, அந்த ஆள் கூடவே இருந்த அந்த ஆளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோ. உன்ன அந்த ஆளு கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொல்றான். அதனால அந்த ஆளுக்கு எந்த குறையும் இல்லாம நீதான் பாத்துக்கணும். என்னையும் தம்பியா நினைச்சு இவ்வளவு பெரிய பொறுப்ப இந்த தம்பிகிட்ட ஒப்படைச்சிருக்கியே. கவலைப்படாதக்கா, நீ இங்க இருக்கியா? நீ கவலைப்படாதக்கா, தம்பி நான் பாத்துக்கிறேன்க்கா. ஆசீர்வாதம் பண்ணுக்கா, வெற்றியோட வர மாமா. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, படுத்துறானே. அவள் பேபி, அந்த டபுள் பேர்ல வச்சு செஞ்சுட்ட. டபுள் பேர்ல யாருங்க அது? உங்க அக்கா தான்.
ஏங்க எங்க அக்காவுக்கு பேர் வச்சிட்டீங்களா? பார்த்தனியே வச்சிட்டேன். இத்தனை நாளா நான் வெளியே சொல்ல. அது சரி, வாங்க. ஏ அமுல் பேபி, நீ இப்போ அமுல் பேபி இல்ல, சிங்கப்பூர் சிங்காரம். ஓகே ஓகே ஓகேவா? கொஞ்சம் அதிகமா இருக்குது, கொஞ்சம் கம்மியா. அது போக போக கம்மியா ஓகே, இருக்கு. யாரும் கண்டுபிடிச்சிட கூடாது, அப்படியே மெயின்டைன் பண்ணு. சகிக்கல. சகிக்கலையா? போதுமா? இன்று முதல் நான் உங்கள் அடிமை. என்ன பண்றீங்க? ஜீனி முதல்ல ட்ரை பண்ணேன். டயலாக மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். ஐத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டேய் சசி, இங்க வா. சித்தப்பா கூப்பிடுறாரு, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். வயசானவர பத்திரமா பாத்துக்கங்க, பாத்துக்கங்க. இந்த வர சித்தப்பா. என்ன இவரு அடிக்கிறாரு? ஏங்க, நம்மள பத்தி விசாரிக்க தாங்க அவனை கூப்பிடுறாரு. முடிச்சுக்கிற பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, அதனால உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கங்க. என்ன ஜூஸ் இது? இதுவா? ஆரஞ்சு ஜூஸ். நான்சென்ஸ். இதெல்லாம் நான் சாப்பிடுறது கிடையாது. அப்ப வேற என்ன சாப்பிடுவீங்க? பாபி. பார்பியா? வேறே ஸ்வீட்டா இருக்கே, என்னவா இருக்கும்? Get me the energy drink. அப்ப பேத்தி இல்லையா, பொண்ணா? இப்ப எதுக்குங்க திரும்பவும் அடிச்சீங்க? பொண்ணுன்னு சொன்னல, அதுக்கு. அப்ப இவங்க யார் தாத்தா உங்களுக்கு? எதுக்குங்க இவன் மூக்கிலேயே குத்துனீங்க? என் மூஞ்சிலேயே அழகான பாட்டு அதுதாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயா, இப்ப எதுக்கு என்ன அடிச்சா? இந்த கல்யாணம் முடியட்டும், உனக்கு சிறப்பான சம்பவம் வெயிட்டிங். சார், சிறப்பா செய்யுங்க சார், சிறப்பா செய்யுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சார், கையெல்லாம் அமுக்கிடுவேன் சார். மேடம், மேடம்க்கு வேணாமா? உங்களுக்கு அமுக்கிறேன். நம்ம மேடமுக்கு பாலா ஊத்தி வளர்த்திருக்கீங்க போல. கால புடிடா. அமுக்கிறேன் சார், கால தானே, கால மட்டுமா? எல்லாத்தையும் அமுக்கிறேன் சார், அமுக்கிறேன் சார், அமுக்கிறேன். பார்க்கதான் வயசான மாதிரி இருக்கீங்க, பாடி நல்லா வயசு பையன் மாதிரி இருக்கே சார். எல்லாம் எனர்ஜெட்டிக் மகிமையா, பிராய்லர் கோழி மாதிரியே இருக்கீங்களே. வர சார், வர மேடம். நீங்க விடுங்க, இந்த ஸ்கிரிப்ட நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்க என் கூடவே வாங்க. டேய் சீக்கிரம் வாடா, டைம் ஆகுதுல்ல. நீங்க பாரு, அப்புறம் உன் பிசினஸ் எப்படா போயிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு. உன்னை பத்தி சதாசிவன் நீங்க பாரு, அப்புறம் உன் பிசினஸ் எப்படா போயிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு. உன்னை பத்தி சதாசிவன் நிறைய சொல்லியிருக்கான். ஓ, சதாசிவத்தோட சொந்தக்காரரா? இப்பெல்லாம் வாய திறந்தா எப்போதும் உன்னை பத்தியே பேசுறான்டா. அப்படி என்ன சொன்னா? எந்திரா, இதெல்லாம் சொல்லி உன் பிள்ளைங்களை வள. கல்யாண வேலை எல்லாம் உனக்கு நிறைய இருக்கும், போய் பாரு. போ போ. சரிங்க. டேய் தடிமாடு, அந்த பக்கம் எங்கடா போற? இந்த பக்கம் போ. சரிங்க. போ போ. கல்யாண வேலையில தலைகால் புரியல உனக்கு.
பைத்தியக்கார பையன். அமுல் பேபி கலகிட்ட. அப்படியா? இனிமே அவர் நம்ம பக்கமே வர மாட்டாரு. அதுக்கு தாங்க வச்சு செஞ்சேன். சால்ட் பண்ணிட்டேன். ஆமா அது இருக்கட்டும். கதிரங்க கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணின்னு வரணும்ல, கொஞ்சம் டைம் ஆகும். அவனுக்கு என்ன கேரக்டர் கொடுத்திருக்கீங்க? வெயிட் அண்ட் வாட்ச். வெல் அது தமிழ்ல கூட சொல்லுவாங்கல்ல, என்ன வாட் இஸ் தட் மேன்? கடைக்கோட்டி பேரன், அது நான் தான். நெக்ஸ்ட் எனக்கு தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த டீடைல்ஸ் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? இன்னும் ஒரே ஒரு டவுட் தான் இருக்கு. Oh, it's okay. Come on, ask me. உங்க பேக்ல ஏன் 10-15 ஃப்ளைட் டேக் தொங்குது? அவ்வளோ பிசினஸ் பண்ணணும்னா இவ்ளோ கண்ட்ரி சுத்தி தான் ஆகணும். இது என்னோட ஃபேமிலியோட கல்யாணம் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க. சோ வேற வழி இல்லாம தான் என்னோட பிஸி ஷெட்யூல நான் தள்ளி வச்சுட்டு வந்திருக்கேன். ஓ, அந்த டைமை உங்க கூட பேசி நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. I'm sorry, I'm moving now. Okay, I like you. Bye. Woohoo! Yeah, rock you for ho. Yeah. பெரிய ஆள்மா. குட் பாய். உனக்கு ஒரு பெரிய மல்டி மில்லியனர் ஃபேமிலியா பார்த்து சம்பந்தம் பண்ண போறேன். ஓகே. உனக்குன்னு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் காட்டி அதுலதான் உன் மேரேஜ் நடத்துவேன். அப்படின்னா என் தங்கச்சி பூஜாவை அந்த பையனுக்கு கட்டி வச்சிருவோமா? அல்பம் அல்பம். அந்த ஆளு என்னையே குப்பான்னு சொல்றான். அந்த ஆளு உன் வீட்டுல எப்படி பொண்ணு எடுப்பான்? உன் மொகர கட்டிக்கு உன் தங்கச்சியை கட்டணுமா? யோ, அங்க பாரு. என்னம்மா குப்பத்து பசங்க வந்திருக்கானுங்க? திமிர பாத்தியா அவனுங்களுக்கு? இரு, அவனுங்கள உண்டலன்னு பண்ணிட்டு வரேன். ஏமா எனி ஹெல்ப்? ஷட் யுவர் மவுத், ஸ்டே ஹியர். முதல்ல எல்லாம் தமிழ்ல திட்டுவா, இப்போ இங்கிலீஷ்ல திட்டுறா. என் பொண்டாட்டி படிச்சோடா. அதான் கொஞ்சம் கோச்சுக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. டேய் உட்காருங்கடா. உட்காருங்கடா. இப்பதான் ஏதோ கரெக்டா இருக்கு. ஆனா இங்க ஏதாவது தப்பா நடந்தா கல்யாணத்தை நிறுத்தி போடுவேன், பாத்துக்கோ. புரிஞ்சுதா? ஐயோ, அதெல்லாம் ஏதோ தப்பா நடக்காது. அவங்கள இங்கேதான் இருப்பாங்க. அது ஒண்ணு இல்ல சார், டாய்லெட்டுக்கு போயிட்டு ½ அன் அவருக்கு ஒரு தடவை இதுல ஜெல்ல தடவணும் சார், இல்லன்னா இது தொங்கி போடு சார். அதுக்குதான். தொங்கிருமா? அது ஆமா சார். என்ன பண்ண போற? ஒண்ணு இல்ல சார், இந்த முடிய நீவி விட போறேன். போயிட்டு போ. ஓகே சார். டாய்லெட் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லையே சார். ஸ்ட்ரைட் அப் லெஃப்ட், ரைட் ஏறா. ஓகே, யோ கோ கோ ஃபோ. ஹே ஹே. ஓகே கிராண்ட்பா, ஓகே. பைத்தியம் பெட்டியில எடுத்துட்டு போகுது. ஐயோ, இவெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. கண்டிப்பா நான் மாட்டிக்க போறேன். ஆல்ரெடி எல்லாருமே நம்மளே பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்ப போய் நம்ம சோமியா பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுங்க. இல்ல அமுல் பேபி, உன் தங்கச்சி ஏற்கனவே ஒரு லூசு. கையில விஷ பாட்டில வச்சுனே சுத்தி நிறுறா. நம்ம வரலன்னு நினைச்சீன்னு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டானா நம்ம போய் பாக்கணும்ல. ஐயோ,
ஆமாமா. இப்ப என்னங்க பண்றது? உடனே போய் பார்க்கணுமே. ஆனா எப்படி போய் பாக்குறது? ஏங்க நீங்களே ஒரு நல்ல ஐடியாவா கொடுங்க. அப்பனது இந்த பாக்ஸ்ல 30 பவுண்ட் நகை இருக்கு. எங்க குடும்ப வழக்கப்படி கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளையோட தம்பி இந்த 30 பவுண்ட் நகைய கொடுக்கணும். இந்த நகைய போட்டுட்டு வந்துதான் பொண்ணு மணமேடையில உட்காரணும். கேட்ச் மை பாயிண்ட்? இந்த ஃபார்மாலிட்டி பண்ணலனா இந்த கல்யாணத்தை நிறுத்துறது தவிர ஒரு வழியே இல்ல.